உடுமலை திப்பம்பட்டி பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் மற்றும் எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு அப்பகுதி பெண்கள் பூக்களை தூவி சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், விவரம். வணக்கம். பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே திப்பம்பட்டி கிராமம், அப்பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், துணை சபாநாயகர் ஜெயராமன் இன்னைக்கு வேட்பாளர் கார்த்திகேயன் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்ப பாத்தீங்கன்னா அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில் ஜெயராமன் பேசுகையே பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு தேவையான ஆனமலையார் நல்லார் திட்டத்தை நிறைவேற்ற அதிமுக ஆட்சியில கேரள அரசுக்கு அன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குழு அமைக்கப்பட்டு தேவையான தண்ணீர்கள், அதாவது தமிழக அரசுக்கு தேவையான தண்ணீரை கேரள அரசும், கேரளாவுக்கு தேவையான தண்ணீரை தமிழக அரசும் தருவதாக இரு மாநில முதல்வர்களும் சகோதரத்துவம் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. ஆனா ஆட்சி மட்டத்துக்கு அப்புறம் திமுக அதை கிடப்பில் போட்டுச்சுன்னு சொல்றாரு. மேலும் பாத்தீங்கன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் இருக்கிறது, தீர்த்து வைக்காம மத்திய அரசுகள் புறக்கணிக்கிறாங்க. ஆனமலை நல்லார் திட்டத்தை நிறைவேற்றுக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்சவுடன் உடனடியாக நிறைவேற்றப்படும் பொள்ளாச்சி ஜெயராமன் பிரச்சாரத்தில் பொதுமக்கள் மத்தியில் பேசினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.